மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்போ என்று பாரதிதாசன் தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் மூச்சிலும் பெண்கள் பேச வேண்டும், பெண்கள் முன்னேற வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். இதோ இன்று பெண்களுக்காக பெண்களை பற்றியே பேசும் ஒரு நிகழ்வுக்கு நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். அதற்கு எல்லாரும் மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். ஊடரு அப்படின்னா என்ன அப்படின்னு இப்ப கூட ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க. ஊடரு அப்படின்னு மொத்தமா பார்த்தா நம்மளுக்கு வர்ற ஒரு எதிர்வினைகளை ஊடறுத்து செல்லுதல் அப்படின்னு ஒரு பொது விளக்கம் வேணா கொடுத்துடலாம். ஆனா ஊடரு, பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஊடரு பெண்களுக்கு எதிராக வரும் அனைத்து எதிர்வினைகளையும் ஊடறுத்து பெண்களுக்காக பெண்களை பற்றிய நிறைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் சமர்ப்பிப்பது என்றுதான் அர்த்தமாகின்றது. அதாவது ஒரு பந்தை தண்ணிக்குள்ள அமுத்திட்டே இருந்தா அது நம்ம எவ்வளவு தூரம் அழுத்துறோமோ அவ்வளவு தூரம் மேல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் 4 பெண்கள் சேர்ந்து பெண்களுக்காக சில பல கட்டுரைகளை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்ப அதை முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சொன்னதை வேர் அறுத்து ஊடரு.com என்ற அந்த ஊடரு என்ற இதழை முதலில் ஊடரு ரஞ்சி என்பவர் தொடங்கி இருக்கின்றார். அதாவது ஒரு பந்து அழுத்தினா எப்படி மேல வருமோ, இந்த விஷயம் உங்களால முடியாது அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கு எங்க இருந்தோ ஒரு சக்தி வந்துடும். அதை நம்ம எப்படியாவது அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற அந்த சக்தி நம்மளுக்குள்ள புகுந்து அதை விட ஒரு சிறப்பான விஷயத்தை ஆரம்பிக்க வச்சிரும். அப்படி ஆரம்பிச்சதுதான் ஊடரு. இந்தியா, இலங்கை, அமெரிக்கா, லண்டன், ஹாலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா போன்ற பல்வேறு நாடுகளில் 32 மாநாட்டு கூட்டங்கள் நடத்தியுள்ளது ஊடரு. இந்த வருடம் சிங்கையில் இந்த ஊடரு 2019 நடத்துவது சிங்கையின் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக மிகவும் பேரானந்தமும் பெருமகிழ்ச்சியும் கொள்கின்றோம். இந்த ஊடரு பெண்கள் மாநாட்டை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நம்ம ரமா நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து எல்லாரும் கூட பேசிட்டு இருந்தோம். அப்ப பாமாமா சொன்னாங்க, ஒரு விஷயத்தை இல்லன்னு நம்மளே நினைச்சிட்டு அதை மூடி வச்சா அது உள்ளேயே செப்டிக் ஆகி அந்த இடமே அழிஞ்சிரும் அப்படின்னாங்க. அது சரிதான். இன்னைக்கு பெண்களை பத்தின இல்ல பெண்கள் அடிமைலாம் இல்லன்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தத இல்ல இருக்குன்னு நம்ம அதை அறுத்து இன்னைக்கு பெண்களுக்காக தேவையான எல்லா விஷயங்களையும் பெண்கள் முன்னேறுவதற்கான எல்லா வழிகாட்டுதல்களை பெண்களே உருவாக்கியுள்ளோம். அதுக்கு நம்ம எல்லா பெண்கள் சார்பாகவும் ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். முதல்ல இந்த ஊடரு கடந்து வந்த பாதை அதை ஆரம்பிச்சிருக்காங்க திரு ஊடரு ரஞ்சி. அதாவது தன் பேருக்கு முன்னாடி ஊடருன்ற பேரே போட்டிருக்காங்கன்னா அப்ப அதுல எவ்வளவு தன்னை உள் நிறுத்தியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு புரியுது. 1993 2009 வரை புலம்பெயர் ஐரோப்பிய தமிழ் பெண்களின் சந்திப்பை நடத்துவதில் முக்கிய பங்கு வகித்தவர். 1997 முதல் 2000 வரை சக்தி பத்திரிகையின் இணையாசிரியராக பணியாற்றியவர். ஊடரு.com என்ற இணையதளத்தை உலகளாவிய தமிழ் பெண்களுக்காக 2005ஆம் ஆண்டில் திரு ஊடரு ரஞ்சி அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். புலம்பெயர் பெண்களின் சிறுகதை தொகுப்பான புது உலகம் எமை நோக்கி என்ற தொகுப்பின் ஆசிரியர்களுள் ஒருவர். சுவிட்சர்லாந்து பல்லின நாட்டின் பெண்கள் அமைப்பான ஃபெமில் குளோபல் என்ற அமைப்பின் உறுப்பினராக இவர் முதலில் உலகளாவிய தமிழ் பெண்களின் படைப்புகளை தொகுத்து 2002இல் வெளியிட்டுள்ளார். இப்பொழுது ஊடரு கடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் பேச திரு ஊடரு ரஞ்சி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உங்கள் கைத்தட்டலுடன். கொஞ்சம் மிகையா சொன்ன மாதிரி ஊடரு ரஞ்சின்னு போடுறதுல எனக்கு உண்மையிலேயே உடன்பாடு இல்லை. என்னன்னு சொன்னா அது உணர்வை தொடங்கினது நானா இருக்கலாம். ஆனா அது அந்த உழைப்புல நிறைய பெண்கள் பங்களிப்பு நிறையவே இருக்குது. நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே ஊடரு என்ற பேர் எப்படி வந்ததுன்றதுக்கு அவங்க ஏற்கனவே அகிலா சொல்லிட்டா. இந்த ஊடரு என்ற பேர் இன்றைக்கு ஓரளவுக்கு சமூகத்துல பெண்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்றதுல எனக்கு மேலும் மகிழ்ச்சி. அதுல ஒரு வசனம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா, நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில் என்றும் நாங்கள் வாழ வேண்டும், பெண்கள் இணைந்து நாம் மகிழ்ந்து வாழ வேண்டும்.
அதாவது ஊழல் பற்றிய கடந்த கால பார்வை என்று சொல்லிக்கல அதில் நிறைய விமர்சனங்கள், எதிர் விமர்சனங்கள் வந்திருக்குது நிறையவே. நாங்கள் 2005 இருந்து கனடாவில் ஒரு சந்திப்பை செய்துட்டு வரும்போது அதுக்கு வர நல்ல விமர்சனங்களை விட கூடுதலான எதிர் விமர்சனங்கள், அதாவது ஏன் பெண்கள் மட்டும் இந்த முதல் நாள் சந்திக்கணும், அதாவது ஐரோப்பாவில் நடக்கிற எல்லா பெண்கள் சந்திப்புலையும் நாங்கள் வந்து 2 நாளும் தனியே பெண்கள் மட்டும்தான் சந்திப்போம். இப்போ ஊடக சந்திப்பு எப்போ வெளிநாடுகளுக்கு நாங்கள் கொண்டு போனோமோ, அதாவது சென்னையில முதலாக நாங்கள் கொண்டு போகும்போது தான் ஆண்களையும் உள்வாங்கி 2ஆம் நாள் நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு இதுக்கு வந்தோம். அது ஏன்னு சொன்னால் 2ஆம் நாள் வந்து ஆனால் முழு ப்ரோக்ராம், முழு நிகழ்வுகளுமே வந்து பெண்களால் தான் முன்னெடுக்கப்படுது. ஆண்கள் யாருமே கருத்து சொல்லலாம், வந்திருந்து அவர்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், ஆனால் பங்கு பெற்ற முழுக்க பெண்களாக தான் இதுவரைக்கும் நடைபெற்று வந்திருக்கு. அது ஐரோப்பாவில் நடந்த பெண்கள் சந்திப்பாக இருக்கட்டும், மூடர் சந்திப்பாக இருக்கட்டும், இதை ஒழுங்கமைப்பு ஆண்கள் எங்களுக்கு பின்னாலேருந்து நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். நாங்கள் யாருமே ஆண்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆண்களையும் முனைத்து தான் வாழ வேண்டிய ஒரு இருக்கு. ஆனால் இந்த ஆணாதிக்க கருத்துக்கு எதிராக ஊடர் வந்து செயற்பட வேண்டிய கட்டம், அதோட இணைஞ்சு பல தோழிகள் நம்மோட இணைஞ்சு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊடர் அமைப்போ அல்லது ஊடர் இணையதளமோ வந்து எந்த என்ஜிஓ சார்ந்து, அதாவது தன்னார்வ தொண்டுகள் சார்ந்து செயற்படையில. இது வந்து எங்களோட தனிப்பட்ட முயற்சியில் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் நாங்கள் தனிப்பட்ட முயற்சி செய்யக்கூடியதாக இருந்தது என்றால், புலம்பெயர் நாடு, அதாவது ஐரோப்பா, சுவிட்சர்லாந்து, லண்டன்ல இருக்கிற எங்களால் அது முடியும் ஒரு வெப்சைட்டுக்கான அல்லது ஒரு அமைப்புக்கான பணத்தை செலுத்தக்கூடிய வெள்ளமை வந்து நான் எந்த சொந்த காலில் நிற்கிற போது அதை செய்யக்கூடியதாக இருக்குது. இது இலங்கையோ அல்லது வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அப்படியான ஒரு தொகையை செலுத்தி இப்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த 15 வருஷமும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. அதுக்கான பண வசதிகள் இல்லை. இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் செய்திருந்தால் இந்த 15 வருஷமாக நாங்கள் இந்த ஊடர்வை கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன்னா முழு ப்ரோக்ராம், முழு ஷெட்யூல், நிகழ்வுகள் எல்லாமே அந்த தன்னார்வ தொண்டு எதை சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்திருக்கோம். அதால தன்னிச்சையாக நாங்கள் செயற்படுறதுக்காகத்தான் ஊடர் வந்து எந்த என்ஜிஓ அமைப்புகளோடையோ அல்லது எந்த அமைப்புகளோட இணையாம தனித்து நின்று செயற்பட்டு கொண்டிருக்கிறதால இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய காலில் இதை செய்யக்கூடியதாக இருக்கிறது. சில சந்திப்புகள் வந்து இடவசதி இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு சின்ன கூட்டுக்குள்ளேயும் கூடி வாழ்ந்து பறவைகளை போல தோழில் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறோம். நிறைய புதிய உறவுகளோட நெருங்கி பழகிற வாய்ப்பை வந்து ஊடர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மக்களிடம் நாங்கள் அந்த விடயங்களை கொண்டு போறதுக்கு ஒரு பரவலாக ஊடர் இணையதளம் இருந்திருக்கிறது. நிறைய பெண்களை வந்து இளைய தலைமுறையின உள்வாங்கி இருக்கிறது, அவர்களுடைய எழுத்துக்களை உள்வாங்கி இருக்கிறது. ஊடர் வந்து 5-6 புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். முதலாவது வந்து ஊடர் தொகுப்பு, அகிலா நீங்கள் தந்த ஊடர் தொகுப்பு, ஊடர் தொகுப்பு 2002ஆம் ஆண்டு நாங்கள் அதை கொண்டு வந்திருந்தோம். அந்த ஊடர் தொகுப்புக்கு பிறகு வந்து ஊடருல வந்த முழு கவிஞர்களுடைய கவிதைகளை தொகுத்து மை என்ற பெயர்ல ஒரு நாங்கள் கவிதை புத்தகம் கொண்டு வந்தோம். அது ஊடர் வெளியீடாகவே வெளிவந்தது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில மலையகத்துல இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட தேயிலை தோட்டத்துல வாழ்கின்ற பெண்கள் வந்து நிறைய அடிப்படை வசதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய எழுத்துக்களை கொண்டு வந்ததுதான் இசை பொழியப்பட்ட வீணைன்னு சொல்லி அவர்களால் எழுதப்பட்ட கவிதைகளை ஊடர் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தது. அதன் பிறகு வந்து உங்களுக்கு தெரியும், ஈழத்துல வந்து போராட்டத்துல பங்கு பற்றிய பெண் போராளிகளால உட்சுட்டு வட்டத்துக்குள்ளேயே எழுதப்பட்ட கவிதைகளை தொகுத்து நாங்க பெயர்டாத நட்சத்திரங்கள் என்று சொல்லி ஒரு நூலை கொண்டு வந்தோம். அது 2ஆம் பதிப்பும் மும்பையில வந்து புதிய மாதவி மூலமாக வெளியிடப்பட்டது. அதன் பிறகு வந்து பெயர்டா நட்சத்திரத்துக்கு பிறகு வந்து நாங்க இப்போ ஒரு தொகுப்பு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சந்திப்புல நாங்கள் அதில் வச்சிருக்கிறோம் விற்பனைக்கும். சங்கமி, அதாவது ஊடர்ல வந்த பெண் உரையாடல்கள், பெண் நேர்காணல்கள், அவர்களுடைய செவிகள், கிட்டத்தட்ட 38 பேருடைய செவிகள், கிட்டத்தட்ட 400 பக்கத்துல நாங்கள் இப்போ அதை கொண்டு வந்திருக்கணும். உண்மையில ஒரு பெரிய வேலை. நீங்க சிங்கப்பூர்ல உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு தெரியும். அந்த சிக்கல்களுக்குள்ளேயும் நாங்கள் இந்த
வேலையிலையும் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து எங்களுடைய சொந்த பணத்தால் தான் நாங்கள் இதுவரையும் செய்துட்டு இருக்கோம். நாங்கள் இதுவரைக்கும் யார்கிட்டையுமே போய் எங்களுக்கு இவ்வளோ காசு தாங்கோ, உங்களுக்கு இவ்வளோ இந்த புத்தகம் வழியில கொண்டு போகிறோம் அப்படின்னு நாங்கள் தோழிகளோட முயற்சிகளும் எங்களோட பங்களிப்பு எல்லா இதில் நிறைய தோழிகளோட பங்களிப்பு நிறைய இருக்குது. தனியாக உடல் ரஞ்சின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு என்ன சொல்ல கில்ட்டி வருது. ஏன்னா நான் தனியாக செய்திருக்கலாம் ஒரு கொஞ்சம் வேலையை தான். ஆனால் வந்து நிறைய தோழிகளோட பங்களிப்பு இல்லாமல் அந்த உடல் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது. அவர்களுக்கு நான் உண்மையிலே நன்றி கடன் பட்டிருப்பேன். இதுதான் நாங்கள் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிற புத்தகம். இது நீங்கள் எல்லாம் வாங்க வேணும்னு கேட்டுக்கிறது. இது வந்து இதுதான் முதல் நாங்கள் கொண்டு வந்த ஊடர் தொகுப்பு. அந்த நேரத்திலேயே இதில் வந்து தரமான கட்டுரைகள் வந்திருக்கு. இப்போ இப்படி ஒரு தொகுப்பு இது வரைக்கும் வந்ததுலேன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த நேரமே பாலியல் வன்முறைகள் பற்றியெல்லாம் நாங்கள் இதில் கொண்டு வந்திருக்கோம் 2005ஆம் ஆண்டு. மற்றும்படி ஊடர்வை பற்றி ஏற்கனவே இவர் கூறிட்டார். ஊடருக்கு ஒரு விருதும் கிடைத்தது. என்னடா எங்களை சேவையை பாராட்டி இப்படி ஒரு எந்த அமைப்புகளோடும் சாராமல் செய்கிறதுக்காக சுவிட்சர்லாண்டில் நம்ம கூப்பிட்டு ஒரு விருது ஒன்று தந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஊடகத்தில் வந்த ஆக்கங்கள், அதாவது வந்து இலங்கையில் இருக்கிற கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இலக்கியத்துறையில் கலைத்துறையில் வந்து பயில்கின்ற அதாவது அங்கே படிக்கின்ற மாணவர்கள் வந்து பட்டப்படிப்புக்காக ஊடர்வை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த ஊடர் வந்து அவர்களுடைய சர்டிஃபிகேட்லேயும் பதிக்கப்பட்டிருக்கு. ஊடர்.com என்று சொல்லி அவங்க எந்தெந்த உசாத்துணை நூல்கள் எடுத்திருக்கிறார்கள், எந்தெந்த தளங்கள் எடுத்திருக்கிறான்றதுல ஊடர் வந்து பதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்களும் ஊடர்வை வந்து பட்டப்படிப்புக்கு எடுத்துக்கிறார்கள். இலங்கையில் இருக்கிற 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் ஊடர்வு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இப்போ அண்மையில் வந்து விஜிமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்து மீடியா சம்பந்தமான இதில் ஊடகம் சேர்க்கப்பட்டிருக்கு. இது வந்து நான் நினைக்கிறேன் இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது இப்படி ஒரு இதை வந்து இப்போ ஆண்களால் செய்யப்படுறதும் இருக்குது, பெண்களால் செய்யப்படுறதும் இருக்குது. ஊடரு வந்து பெண்களாலேயே இணையதளமும் சரி இதுவும் சரி ஆண்களோட சப்போர்ட் இருந்தால் கூட அதை நிர்வகிக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே பெண்களே செய்யும்போது இப்படி ஒரு பெருமை கிடைக்கிறது மிகவும் குறைவு. ஆனால் இதுக்கு வந்து கிடைச்சிருக்கிறது. அதுக்கு நான் எல்லா தோழர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இந்த சிங்கப்பூரில் வந்து இப்படி ஒரு சந்திப்பை ஒழுங்கமைத்த ரமா மற்றும் அஸ்வினி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற தோழிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏற்பாட்டாளர்கள் திருமதி ரமா சுரேஷ், குமாரி அஸ்வினி செல்வராஜ் மற்றும் திருமதி ரஞ்சி, உள்ளூர் நண்பர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், அன்பு சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து தமிழ் பேச்சாளர் கிடையாது, எழுத்தாளரும் கிடையாது. ஆனால் தமிழை ரொம்ப நேசிப்பவள். அதனால என்னுடைய உரையில நீங்க ரொம்ப தமிழ் சுத்தத்தை வந்து முடிஞ்ச அளவு நான் தமிழ்ல நல்லா பேச பார்க்குறேன். என்னுடைய நிகழ்ச்சிகள் வந்து பெரும்பாலும் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கும். வருடத்துக்கு ஒரு 2 நிகழ்ச்சிகள் நாங்கள் தமிழ்ல பண்ணுவோம். சரியா? சரி. ஊடரு 2005 சுமார் 15 நாடுகளில் ஊடுருவி வருகிறது குறித்து மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. இன்று சிங்கப்பூரில் மாநாடு நடைபெறுவது வந்து நிச்சயமா நமக்கெல்லாம் மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏற்பாட்டாளர்களுக்கு நம் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். முதலில் நம் தமிழ் மக்களை நினைத்து நான் பூரிப்படுகிறேன். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. நம் தமிழர்கள் உலகம் எங்கும் சென்று நம் திறமைகளை வெளிப்படுத்தி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் உலகத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த ஊர் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்து கொண்டு வேலை இடத்திலும் சவால்களை சமாளித்துக் கொண்டு அழகாக வாழ்கிறார்களே, அந்த தமிழ் பெண்களுக்கு நாம் ஸ்பெஷலா ஒரு கரவூசை எழுப்ப வேண்டாமா? அப்படி இருக்கையில் இந்த 15 நாடுகளில் மேல் இருக்கும் தமிழ் பெண்கள் தங்கள் வேலைகளுக்கு இடையே சமூக நலனிலும் ஆர்வமாக நேரத்தை ஒதுக்கி ஈடுபடும்
ஊடக அமைப்பை வழிநடத்தும் பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான கரவு செய்யப்படுது. ஏன்னா இவங்களை போன்றவர்கள் தான் தமிழரை உலகம் எங்கும் வெற்றி நடை போட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 7 வருடங்களுக்கு முன்பு ஈஷா பெண்கள் பிரிவை உருவாக்கினேன். ஒரே எண்ணங்கள் கொண்ட சில பெண்களுடன் அமைப்பை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயம் சவால்கள் இருக்கின்றன இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் கூடுதலான பொறுப்புகள் இருக்கும் பெண்களுக்கு நேர நெருக்கடியான தினசரி வாழ்க்கைக்கு இடையில் பொது சேவைகளில் ஈடுபடுவது சற்று சிரமமான காரியம்தான். இருப்பினும் ஒரு குடும்பமாக 12 பெண்கள் நாங்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பெண்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் ஆர்வமூட்டி உற்சாகமூட்டி வழிகாட்டியாக இருந்து வருகிறோம். நாங்கள் பலதரப்பட்ட பின்னணிகளை கொண்ட பெண்ணியவாதிகளை சந்தித்திருக்கிறோம். சந்தித்த அனைத்து பெண்களும் ஏதோ ஒரு வகையில் திறமைசாலிகள் தான். அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க ஒரு அழகுதான். ஒவ்வொரு பெண்ணும் கொடுத்த ஆதரவிலும் அன்பிலும் தான் லீஷா பெண்கள் பிரிவு இன்னும் செயல்பட்டு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணும் அவரவர் பாணியில் அழகானவர், அன்பானவர், பண்பானவர் என்றேன். ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி பாருங்கள், உங்களுக்கு டபுள் மடங்கு அன்பு திருப்பி கிடைக்கும். அதுதான் பெண்களின் சிறப்பு. ஆண்கள் பாட்டு மூலம் அவங்களுடைய எதிர்பார்ப்பை வெளி காட்டிட்டாங்க. என்ன பாட்டு? அன்பான மனைவி, அழகான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இன்னும் பாட்டு பாடலன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா நம்ம ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு தெரிஞ்சுக்கணும். இன்று நீங்கள் பல வகையான விஷயங்களை கலந்துரையாட போகிறீங்க. 7 வருடத்தில் நான் 140 நிகழ்ச்சிகளை நடத்திய பெருமை எனக்கு இருந்தாலும் இப்படி ஒரு மாநாட்டை நானே நடத்தியதில்லை. பெண்களும் சுகாதாரமும், சமூக மன்றம், குடும்ப நலன், வணிகம், பெண் உரிமை என பல விஷயங்களை இன்னைக்கும் நாளைக்கும் நீங்க அலசி ஆராய போகிறீங்க இந்த ஊடக மாநாட்டில். 2 நாள் கிட்டத்தட்ட 30 பேச்சாளர்கள் 5 நாடுகளில் இருந்து. மண்டபத்தில் ஒரு ஆண் எறும்பு கூட இல்லை இன்னைக்கு. அதனால நீங்க சுதந்திரமா நீங்க உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். ஏற்பாடு குழுவை நான் பாராட்டுகிறேன். முதலாக தமிழில் ஒரு ஹோலிஸ்டிக் கான்ஃபரன்ஸ்னா இதான், பை லேடிஸ் ஃபார் லேடிஸ். அருமையான ஒரு நிகழ்வு. இதில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதில் எனக்கு தான் மகிழ்ச்சி. 8 மனித வாழ்க்கையை பிரிக்கும் போது பொதுவாக பெண்கள் வாழ்க்கையிலும் பள்ளி காலம், வேலை, திருமணம், குடும்பம், மிட் லைஃப் கிரைசிஸ், தங்கள் பிள்ளைகள் திருமணம், அப்புறம் பேர பிள்ளைகள் மற்றும் முதுமை என வகைப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்பங்கள், துன்பங்கள் கலந்துதான் வருகின்றன. Life is certainly not a bed of roses, you know. சில சமயங்களில் பெற்றோர் பார்த்து வைத்த திருமணங்கள், அதாவது அறிமுகம் இல்லாத கணவன் மனைவியை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா வாழ்ந்துட்டு போறாங்க. சில சமயங்களில் 5-10 வருஷங்கள் பழகி ஒருவருக்கு ஒருவர் அறிந்து செய்யும் திருமணங்கள் நிலைப்பதில்லை. அருமையாக வகுப்பில் நம்ம ஒண்ணா படிச்சுட்டு இருக்க புள்ள திடீர்னு பாதம் மாறி போகுது. அதே சமயம் பள்ளிக்காலம் முழுவதும் படிப்பில் தேர்ச்சி பெறாத ஒரு பிள்ளை திடீரென பெரிய பதவியில் அமர்கிறார்கள். வாழ்க்கை ஒரு வெகு விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்று நாம் கணிக்க சில சமயம் இயலாமல் போகிறது. நம்மளுடைய முயற்சிகள் மூலம் நம் பிள்ளைகளுக்கு ஊட்டக்கூடிய ஒரே எதிர்ப்பு சக்தி என்னவென்றால் தன்னம்பிக்கை தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராதே, எதிர் நீச்சல் போட பழகிக்கொள். இது இரண்டும் உங்களிடம் இருந்தால் you will never drown. நான் என் தந்தை 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து வைத்த தொழிலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். நெறியாளர் கூட சொன்னார். என் தந்தை இறந்து 2 வருஷங்கள் ஆகின்றது. இந்த 2 வருஷங்களில் நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. அதாவது இந்த சிங்கப்பூர்ல எந்த ஒரு பெண்ணும் இந்த அளவுக்கு சுமைகளை தாங்கிக்க முடியுமான்னு அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஆனா சமுதாயத்தில் வெளியில யாருக்காவது ஏதாவது தெரிந்ததா? இல்லை. என் புன்னகை மாறியதா? இல்லை. என் பொது சேவைகள் தடைப்பட்டதா? இல்லை. நான் தொடர்ந்து என்னுடைய பொது சேவைகளை அளித்துதான் கொண்டேன். என்னுடைய நெருங்கிய தோழி விஜய் ஜெகதீஷ், உங்களுக்கு ஏதாவது என்னிடம்
தென்பட்டதாக இல்லை. அதுதான் ஒரு பெண்ணின் புன்னகையின் மகிமை. பவுன்சிங் பேக் வித் ரெசிலியன்ஸ், தன்னம்பிக்கையுடன் எதிர்நீச்சல் போட்டு மீண்டு வருவது. நான் என் கதையை சொல்ல தயாராக இருக்கும் காலம் வரும்போது நான் ஒரு புத்தகம் எழுதுவேன் கண்டிப்பாக. இப்போது நான் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கின்றன. ரஜினி சொன்னார், அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைன்னு சொன்னார். பட் அதிகமா ஆசைப்படுற பொம்பளையும் அதிகமா கோபப்படுற ஆம்பளையும் தான் நல்லா வாழ முடியாது இல்லையா? ஏனென்றால் யாருக்குமே எதுவுமே ஒரு அளவுக்கு மீறினால் ஆபத்து தான். இருப்பினும் பெண்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம், சற்று கூடுதலாகவே அவசியம். எனக்கு திருமணமாகி 25 ஆண்டுகள் ஆகின்றன. 2 பெண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை 24 வயது, மற்றொரு பெண் பிள்ளை 20 வயது. சொந்த நிறுவனத்தில் அப்பாவுடைய வியாபாரத்திலும் மற்றொரு வியாபாரத்திலும் ஒரு பாஸாக வேலையாட்களை நிர்வகிப்பது, ஒரு தலைவியாக அமைப்பின் உறுப்பினர்களை நிர்வகிப்பது போன்ற தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும் அவசியமாய் பகல் நேரத்தில் ஒரு மேல் ஜாக்கெட் அணிந்த அந்த மேஸ்குலின் எனர்ஜி அதிகமா பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை என்னுடைய வேலை சார்ந்தது. அப்படிதான். ஏன்னா எல்லாமே வேலையாட்களை மெம்பர்ஸை நிர்வகிக்கணும் இல்லையா? அதனால ஒரு மேல் ஜாக்கெட், ஒரு மேஸ்குலின் எனர்ஜி, அது பகல்ல அப்படி இருந்தாலும் நான் வீடு திரும்பும் போது அந்த அதிகாரம் கொண்ட அந்த மேல் ஜாக்கெட்டை வாசலுக்கு வெளியே கழட்டி போட்டு விட்டு ஃபெமினின் எனர்ஜியுடன் மட்டுமே வீட்டுக்குள் செல்வேன். என் கணவரும் என் பிள்ளைகளும் என்னிடம் எதிர்பார்க்கும் தாய்மை, மென்மை கொண்ட ஃபீமேல் எனர்ஜியுடன் குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறேன். வீடு வீடாக இருக்க வேண்டும், வேலையிடம் வேலையிடமாக இருக்க வேண்டும். இதை ரெண்டுமே அதே மேஸ்குலின் எனர்ஜியோட நான் வீட்டுக்குள்ளே போனால் என்ன ஆகுறது? அங்க ஒரு மேஸ்குலின் எனர்ஜி இருக்கின்றது. அதனால் இதெல்லாம் பெண்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. குடும்பமும் முக்கியம், வேலையிடமும் முக்கியம், சமூக சேவையும் முக்கியம். குடும்பம் தான் முதலில் வர வேண்டியது. நேரம் இருந்தால்தான் சமூக சேவையை செய்ய வேண்டும். இறுதியாக என் கண்ணோட்டத்தில் நான் கவனித்த வரையில் முன்பு காலத்தை விட பெண்கள் பலவற்றிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுகிறார்கள். பல வழிகளிலும் தன்னை முன்னேற்றிக் கொள்கிறார்கள். குடும்பத்தாரிடம் தன் ஆசைகளை, கனவுகளை எடுத்து கூறி அவர்களின் ஆதரவை பெற்று வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்போது பல பெண்கள் முன் வருகிறார்கள், முன்பு காலம் மாதிரி இல்லை. அஸ்வினி செல்வராஜ் போன்ற பெண்கள் சிறு வயதிலேயே அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி நம்மளை வியக்க வைக்கிறார்கள். இவர்கள் போல் இளைஞர்கள் நம் நாடு கொண்டிருப்பது நமக்கு தான் மிகவும் பெருமை. அதே போல் திருமதி ரமா சுரேஷ் அவர்களை சந்தித்து நான் பேசிய போது நான் அவர்கள் தமிழுக்காக ஈடுபட்டிருக்கும் அனைத்தையும் கேட்டு நான் பூரித்து போனேன். உங்களையும் ஊடக அமைப்பையும் அறிந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ரஞ்சியுடன் நான் முதலில் சந்தித்தேன். உங்களையும் சந்தித்ததில், உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த 2 நாட்கள் நிகழும் அனைத்து கலந்துரையாடலும் அனைத்து பெண்களுக்கும் பயனளிக்கும் என நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். மீண்டும் திருமதி ரமா சுரேஷ், குமாரி அஸ்வினி செல்வராஜ் மற்றும் சிங்கப்பூர் ஊடக அமைப்பு உறுப்பினர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.